மதன்பூர்ல கமலா சித்தியோட லட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகி இருந்தது. கமலா சித்தியோட லட்டுல ரொம்ப ஃபேமஸ் அவங்க செஞ்ச நெய் தான். தினமும் கமலா சித்தி காலையில 5 மணிக்கு எழுந்து அவங்க மாட்டோட பாலை கறந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பால் ஏடுல இருந்து அவங்க வீட்லயே நெய் செஞ்சுட்டு இருந்தாங்க. வீட்ல செய்யப்பட்ட இந்த நெய்யோட வாசனை அந்த கிராமம் முழுக்க பரவி இருந்தது. அட, சித்தி நெய் செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் வீட்ல செய்யப்பட்ட இந்த நெய்ல கடலை மாவு போட்டு கமலா சித்தி இந்த கடலை மாவு லட்டை செஞ்சிட்டு இருந்தாங்க. தினமும் காலையில 9 மணி வரைக்கும் கமலா சித்தி லட்டை தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் 9 மணிக்கு கமலா சித்தி அவங்களோட லட்டு கடையை திறப்பாங்க. அவங்க கடையை திறந்த உடனே அவங்க கடைக்கு நிறைய கூட்டம் வரும். சித்தி 1/2 கிலோ லட்டு. எனக்கு 1 கிலோ. எனக்கும் 1/2 கிலோ வேணும். கடையில கமலா சித்திக்கு உதவி செய்ய அவங்க பொண்ணு பூஜாவும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சில மணி நேரத்திலேயே எல்லா லட்டுவும் வித்து போயிடும். அப்புறம் அதால வர வரவும் அவங்களுக்கு அதிகமாவே இருந்தது. ஆனா பூஜாவோட மனசுல நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு பேராசை இருந்தது. ஒரு நாள் சாயந்தரம் பூஜாவும் கமலா சித்தியும் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா, நாம எப்படி அதிகமா லட்டு செய்யறது? நம்ம மாடு தினமும் எவ்வளோ பால் கொடுக்குதோ அதை வச்சு முழுசா நெய் செஞ்சிடுறேன். அப்புறம் அவ்வளோ நெய்ல இவ்வளோதான் நம்மளால லட்டு செய்ய முடியும். அதுக்கு என்ன, நாம கடையில நெய் வாங்க முடியாதா? நம்ம லட்டுக்கு ரொம்ப முக்கியம் நாம செய்யற அந்த நெய் தான். மா, கடையில வாங்குற நெய்லையும் அதே மாதிரி தான் வாசனை வரும். ஆனா கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நாம ஒரு நல்ல கடையா பார்த்து சுத்தமான நெய்யா வாங்கலாம். இங்க நீங்க தினமும் காயத்ரியோட பால்ல இருந்து செய்யற நெய், இந்த 2 நெய்யும் கலந்து நாம லட்டு செய்யலாம். அப்போ யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நிறைய லட்டு, அப்புறம் நிறைய பணம். நீ சொல்றதும் சரிதான். நம்ம கடைக்கு வர நிறைய கஸ்டமர்ஸ் வெறும் கையோட கூட திரும்ப போயிருக்காங்க. பூஜா சிட்டிக்கு போறாங்க. அப்புறம் அங்க ஒரு சுத்தமான நெய் டப்பாவை வாங்கிட்டு வராங்க. அடுத்த நாள் கமலா சித்தி எப்பவும் போல அவங்க மாட்டோட பாலை கறக்க போறாங்க. அப்புறம் அதை வச்சு நெய் செஞ்சாங்க. கிராமத்துல அந்த வாசனை மறுபடியும் பரவ ஆரம்பிச்சது. அப்புறம் கமலா சித்தியும் பூஜாவும் சேர்ந்து லட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க செஞ்ச நெய் அப்புறம் கடையில வாங்கின நெய்யையும் ஒன்னா சேர்த்தாங்க. அப்புறம் நிறைய கடலை மாவை கொட்டி நல்லா சமைச்சு அப்புறம் லட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை நிறைய லட்டு இருந்தது. எப்பவும் போல காலையில 9 மணிக்கு அவங்க கடையை திறந்தாங்க. சித்தி எனக்கு 1 கிலோ லட்டு. எனக்கு 1/2 கிலோ. அம்மா பொண்ணு 2 பேரும் லட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. காலையில இருந்து மதியம் ஆயிடுச்சு. இப்பவும் அவங்க லட்டு காலி ஆகல. அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு அவங்களோட எல்லா லட்டுவும் தீந்து போச்சு. அம்மா பொண்ணு 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. பாத்தீங்களாமா, இன்னைக்கு நாம வழக்கத்தை விட 4 மடங்கு அதிகமா பணம் சம்பாதிச்சிருக்கோம். ஆமா, வேலையும் கம்மிதான். நான் தான் உங்களுக்கு சொன்னல, நமக்கு கண்டிப்பா அதிகமான லாபம் கிடைக்கும்னு. அம்மா, நாம எப்படி நிறைய லட்டு செய்யறது? நம்ம மாடு தினமும் எவ்வளோ பால் கொடுக்குதோ அதை வச்சு முழுசா நெய் செஞ்சிடுறேன். அப்புறம் அவ்வளோ நெய்ல இவ்வளோதான் நம்மளால லட்டு செய்ய முடியும். அதுக்கு என்ன, நாம கடையில நெய் வாங்க முடியாதா? நம்ம லட்டுக்கு ரொம்ப முக்கியம் நாம செய்யற அந்த நெய் தான். மா, கடையில வாங்குற நெய்லையும் அதே மாதிரி தான் வாசனை வரும். ஆனா கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நாம ஒரு நல்ல கடையா பார்த்து சுத்தமான நெய்யா வாங்கலாம். இங்க நீங்க தினமும் காயத்ரியோட பால்ல இருந்து செய்யற நெய், இந்த 2 நெய்யும் கலந்து நாம லட்டு செய்யலாம். அப்போ யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நிறைய லட்டு, அப்புறம் நிறைய பணம். அம்மா பொண்ணு 2 பேரும் வரவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து இந்த கலப்பட வேலைய அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. சில நாட்களுக்கு அவங்களோட வேலை நல்லாவே போயிட்டு இருந்தது. அவங்களோட வரவு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் அவங்களோட கடைக்கு ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் வராரு.
அவரு 1 கிலோ லட்டுவை வாங்கினாரு. அது லேபுக்கு எடுத்துட்டு போய் அவர் அதை செக் பண்ணி பார்க்கறாரு. அதுல கலப்படம் இருந்தது. அப்புறம் ஃபுட் இன்ஸ்பெக்டர் மறுபடியும் கமலா சித்தியோட கடைக்கு வராரு. நீங்க 2 பேரும் மத்தவங்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. கலப்படமான நெய்யை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, நாங்க நெய்ய வீட்லயே செய்றோம். சீக்கிரமாவே அங்க கூட்டம் சேர்ந்துடுது. இங்க பாருங்க, நீங்க சாப்பிடுற லட்டுல கலப்படம் இருக்கு. அதனாலதான் நாங்க இவங்க கடையை சீல் வைக்க போறோம். ஃபுட் இன்ஸ்பெக்டர் கமலாவோட கடையை இழுத்து மூடிடுறாரு. அப்புறம் அவங்க மேல கலப்படத்துக்கான கேஸ போடுறாரு. கமலா சித்தி ரொம்ப கவலையோட அழுதுட்டு இருந்தாங்க. உன் பேச்ச நான் கேட்காம இருந்திருந்தா அப்போ இதெல்லாம் நடந்திருக்காது. அம்மா, நாம எப்படி நிறைய லட்டு செய்யறது? நம்ம மாடு தினமும் எவ்வளோ பால் கொடுக்குதோ அதை வச்சு முழுசா நெய் செஞ்சிடுறேன். அப்புறம் அவ்வளோ நெய்ல இவ்வளோதான் நம்மளால லட்டு செய்ய முடியும். அதுக்கு என்ன, நாம கடையில நெய் வாங்க முடியாதா? நம்ம லட்டுக்கு ரொம்ப முக்கியம் நாம செய்யற அந்த நெய் தான். மா, கடையில வாங்குற நெய்லையும் அதே மாதிரி தான் வாசனை வரும். ஆனா கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நாம ஒரு நல்ல கடையா பார்த்து சுத்தமான நெய்யா வாங்கலாம். இங்க நீங்க தினமும் காயத்ரியோட பால்ல இருந்து செய்யற நெய், இந்த 2 நெய்யும் கலந்து நாம லட்டு செய்யலாம். அப்போ யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நிறைய லட்டு, அப்புறம் நிறைய பணம். நீ சொல்றதும் சரிதான். நம்ம கடைக்கு வர நிறைய கஸ்டமர்ஸ் வெறும் கையோட கூட திரும்ப போயிருக்காங்க. பூஜா சிட்டிக்கு போறாங்க. அப்புறம் அங்க ஒரு சுத்தமான நெய் டப்பாவை வாங்கிட்டு வராங்க. அடுத்த நாள் கமலா சித்தி எப்பவும் போல அவங்க மாட்டோட பாலை கறக்க போறாங்க. அப்புறம் அதை வச்சு நெய் செஞ்சாங்க. கிராமத்துல அந்த வாசனை மறுபடியும் பரவ ஆரம்பிச்சது. அப்புறம் கமலா சித்தியும் பூஜாவும் சேர்ந்து லட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க செஞ்ச நெய் அப்புறம் கடையில வாங்கின நெய்யையும் ஒன்னா சேர்த்தாங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. அந்த நெய்ல கலப்படம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமா இருந்தது. ஆனா இப்படி எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல என்ன பயன் இருக்க போகுது?